யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு தலைமுறை 90s கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமுறை தங்களுக்கு காதல் வைக்கல, கல்யாணம் அமையலைங்கிற கவலையோடு இல்லை கடுப்போடு அமர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அது எளிதாக வாய்க்கப்பெற்ற அல்லது ரொம்ப ஈஸி ப்ராசஸாக இருக்கக்கூடியதாக இவர்களால் நம்பப்படக்கூடிய ஒரு ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஏன் 90s கிட்ஸுக்கு காதலும் கல்யாணமும் அமைய மாட்டேங்குது நீங்க நினைக்கிறது காரணம்? நான் வந்து ஏர்லி 2K தான். எனக்கு சிஸ்டர்ஸ் எல்லாருமே 90s தான். ஸோ நான் மெயினாக அப்சர்வ் பண்ணது என்னன்னா ஃபியர் ஆஃப் பீங் ஜட்ஜ்டு சார். அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, சுற்றி முற்றி நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட கொஷின் கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ பேர் ஸ்கூல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, பசங்க வந்து இப்போ பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, பொண்ணுங்க வந்து பசங்களோட பேசக்கூடாது, அண்ட் வந்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அப்புறம் மற்றவங்க முன்னாடி ரொம்ப சத்தமாக சிரித்து பேசாத, இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பிளெண்ட் ஆகி இதாகுது சார். அவங்களுக்கு வந்து யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. காரணம் அவர்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ், இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க எங்களோட ஏஜ்ல. ஆனா வந்துட்டு எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு, எனக்கு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாங்க. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிடணும், லவ் பண்ற அந்த டைம்ல வந்துச்சுன்னா பண்ணிக்கணும். இந்த பொறுப்பெல்லாம் இருந்தா கூட அதாவது அமையறப்ப பண்ணிக்க. டேட்டிங்னா என்ன? எனக்கு டேட்டிங் தெரியாது, நான் பண்ணதில்லை வரைக்கும். பதச்சப்படாத, வீட்டில் ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க சார். டேட்டிங்னா வந்து இப்போ ஒரு மீட்டிங்கில் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு மீட்டிங்கில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் ரெண்டு பேரும் பேசி பார்க்குறதுலே முதல் கட்டமாக தெரிஞ்சிடும். அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகலாமா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது தான் டேட்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் பேசுகிறோம், ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, போக வேண்டாம்னு இல்லை. பட் இன்னொருத்தரை பற்றி தெரியுதா, அவரை பற்றி கொஞ்சம் கேள்வி கேட்டால் நம்மளால அவரை பற்றி பேச முடியுதா, ஸோ தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு புரிதல்ங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஏதாவது இருக்கான கேஷுவலா ஒரு டாக் பேசி பார்க்கறது, அதுதான் டேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். யாரெல்லாம் இங்க டேட் பண்ணிருக்கா சார்? பொண்ணு பார்க்கும்போது பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கோம். தனியா பேசும்போது அது டேட்டிங் இல்ல. இல்ல சார், அவங்க சொன்னதை தான் வீட்டுல பார்த்து சொல்லிட்டாங்க. சோ அந்த பையன் நல்லா செட் ஆவானா மாட்டானான்ட்டு. ஏம்மா அது வேறம்மா. அவங்க சொன்னது அவங்க அது சொல்ல போட்டோ காமிச்சு எனக்கு என்னன்னா இதுவே இவங்களுக்கு புரியலைன்னா இவங்க எப்படி நம்ம கரை சேர்க்கிறது? ஏன் இவங்களுக்கு காதலோ கல்யாணமோ அமையவில்லை? சார், அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி ஒரு சட்ட வெயிட் பண்றது தப்பு. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது அப்பா அம்மாவோட பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஓகே. ஜாதகம் பாக்குறாங்க, நல்ல வரன் வரும்னு வெயிட் பண்றாங்க, ஜாதகம் செட் ஆகுறது இல்ல, மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஜாதகம் ஒத்து போறது இல்ல அப்படின்னு சொல்லியே நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு லவ் அமையறத பாக்குறப்ப உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? வயித்தெரிச்சலா ஒரு படத்துல வந்துட்டு கண்ணாடி பார்த்தா அவங்களே காரி துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது சார். காதல் சீக்கிரம் அமைந்த 2K கிட்ஸை பார்க்கிற போது எப்படி இருக்கிறது சார்? எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இப்போ 2K கிட்ஸை பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்டா அந்த 90s கிட்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி, இயர் மாறியாவது பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நீங்க எந்த வருஷம்னு கேட்குறேன்? 80 சார். 80ல உங்க செட்ல சேர்க்காதீங்க சார். அப்புறம் என்ன, எனக்கு என்ன, நான் இதுக்கு மேல எப்ப வேணாலும் சொல்லலாம், என் வயசு தான் எல்லாருக்கும் தெரியுமே. 92 சார். 92. ஓகே. எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்? ஒரு 2005 2006. 2005 2006 தம்பி, அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. அதான் சார், காதலுக்காக ஒரு மறுபிறவியாவது கிடைக்காத. மேரேஜ் பண்ணுறதுல ஓப்பனாக என்ன அப்படின்னா ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எங்கள் ஊரில் ஃப்ளெக்ஸ் கடை வச்சுருக்கேன், டிசைன் பண்ணுற கடை. ஓ, இன்னும் வைத்திருச்சலா? நான் ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கும் போது அந்த பையன் சொல்லிட்டு போவான், ஆனால் இந்த மாதிரி பேனர் அடிக்கணும்னா அப்படின்ட்டு சொல்லுப்பா அப்படின்னா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் அப்படி சொல்லுவான். சரி கொடு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 months 3 months வரைக்கும் திருப்பி வருவான். ஏன் ஒரு அண்ணன் தானே இருக்குது, எதுக்கு வர்றான் அப்படின்னா, ஆனால் மேரேஜ் நான் சொல்லு யாருக்கு அப்படின்னு, எனக்கு தான் நான் மேரேஜ் அப்படின்னு அடி பார்ப்பேன் மேலே இங்கேயும். அவன் ஃபோட்டோவை டிசைன் பண்ணுறது வரும் பாருங்க, ஒரு வயிற்றுச்சல். அது என்றைக்குமே யார்ட்டும் சொல்ல முடியாது சார். மற்ற இடம்னா கூட ஏதோ அங்கே ஒன்று நடக்குது இங்கே ஒன்று நடக்குது, இது ஊரில் நடக்கிற எல்லா கல்யாணமும் தெரியும். 2K கிட்ஸ் சொல்லாமல் நம்ம கடைக்கு வருவாங்க. என்னைக்குடா நம்ம ஃபோட்டோ இந்த பேனரில் அடிப்போன்னு இருக்கீங்க? இப்போ வரைக்கும் ஏற முடியல சார். அவங்க அதை அவ்வளோ வேகமாக பண்ணும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வயசாகுதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கேள்வி வருது. வயசு ஆகுது, அது ஆகுது இல்லை, ஆயிருச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ட்ரௌசர் போட்டு நம்ம கூட அண்ணா கெரியட்டாரை சேர்த்து போகணும் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இப்போ வந்து அவன் கல்யாணத்துக்கு போய் நம்ம மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வரோம். அன்னைக்கு நைட் என்னால் தூங்கவே முடியல சார். ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. நம்ம என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அன்னைக்கு நைட்டு? நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு வாழ்றோம், இவ்வளோ வயசாச்சு, ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிட்டு லைஃப், ஒரு லவ் இருந்தால் தானே ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் போகுது. வந்து 2002 பிறந்தேன், ஏப்ரல் 3.
ஏப்ரல் 2 அவன் பிறந்ததுக்கு நான் தான் போய் ஊர்லாம் சாக்லேட் கொடுத்தேன். தம்பி பிறந்திருக்கேன்ட்டு. 2024 லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டான். இப்போ அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு. அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். இன்னமும் கல்யாணம் ஆகாத அல்லது காதல் அமையாத 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள பார்க்குறப்ப. எனக்கு கொஞ்சம் வன்மம் இருக்கும் சார். எப்படின்னா எத்தனை தடவை பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எங்களை கலாய்ச்சதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு தோணும். சார் எங்கள் அக்காவை பார்க்கும்போது எனக்கு வந்து 90 கிட்ஸ் லவ் அமையலைன்னு சொல்லிட்டு ஒரு பாவமாக இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு பயமாக வரும். எப்படின்னா இவங்க வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்களோ. நம்மளோட அக்கா கல்யாணம் நம்ம பண்ண முடியாதுங்கிற கவலை அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி அவங்கள பற்றி உங்களுக்கு கவலை இல்லைப்ப? இல்லை சார், அது லவ் அவங்க மேபி பண்ணிட்டா நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும்ல. பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் வன்மமாக இருக்கும் சார். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய வாட்டி நான் புள்ளி பண்ணியிருக்காங்க சார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு டியூஷனில் ஒரு பொண்ணோட பேசினா, இவன் வந்து அந்த பொண்ணோட பேசுகிறான்டா, நம்மளாம் பாய்ஸ், நம்ம வந்து பொண்ணுங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்கி விட்டுருக்காங்க. என் கூட பேசுகிற பொண்ணுங்களையும் சீனியருக்கு வந்து அவன் வந்து அந்த பையனோட பேசுகிறான்டி, அவன் பேட் கேர்ள் டி, நம்ம சேர்த்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கனால அந்த மாதிரியும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அது அந்த கான்சிக்வன்சஸ் தான் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. அதாவது நாங்கள்லாம் பாய்ஸ், கேர்ள்ஸ் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மூடில் இருந்தவங்கலாம் யார்? என்னையா பூரா பேர் அப்படி இருந்திருக்கீங்க ஆல்மோஸ்ட். சார் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ் தாண்டி ஏன் மூவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேபி அவங்க வந்து லவ்ங்கிற விஷயத்த ரொம்ப க்ளோரிஃபைடாக பார்க்குறாங்க சார். மேபி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை. இப்போ 2K கிட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீ போய் பேச. ஆனால் 90s கிட்ஸில் அவ்வளோவா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண யாரும் இல்லையோ, மேபி அப்படி இருக்கும். ஓகே, முதல் விஷயம் வந்து இவங்க அதை க்ளோரிஃபை பண்ணுறது. ரெண்டாவது வந்து அவங்களை சுற்றி இருக்கவங்க வந்து இதை கடந்து போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2K கிட்ஸில் பேரண்ட்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீலிங் ஆகுறப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி இவன் இல்லைன்னா என்ன வேற யார்கிட்ட நீ போய் பேசு அப்படின்னு சொல்ல. ஆனால் 90s கிட்ஸில் அந்த ஒரு பொண்ணுனா அந்த ஒரு பொண்ணு அந்த டாபிக்லேருந்து அவங்க வெளியே வரல. என்னென்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் லவ் நினச்சிக்கிட்டீங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லல? ஐ லைக் யூ. அதுக்கப்புறம் உங்கள் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கு. உங்கள் கூட இன்னி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா உங்கள் கூட தான் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ ஒரு பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரை ஒரு நிமிஷம் கேட்டலாம் சார், லவ்வா அப்படின்னு சொல்லி இவரே ஒரு தடவை கேட்டலாம் சார். ஏன் நீங்கள் அதை கேட்கல? நீ இவ்வளோ சொல்லி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கலாமே. கேட்டால் ரிஜெக்ட் ஆகிடுவோன்னு பயம் சார். ரிஜெக்ட் ஆனாலும் அடுத்ததுக்கு போகலாம்ல சார். இவர் அந்த லூப்லேயே மாட்டிக்கிட்டு இருக்காம இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் அடுத்ததுக்காவது போகலாமே. இல்லை அது எப்படின்னா கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணால் தானே லவ் வரும். அப்போது நான் இன்னும் என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறா அதுக்காக நான் வெயிட் பண்ணி இன்னி கேதர் பண்ணிட்டே இருப்பேன். அப்போது அதில் வந்து எந்த சிம்டம்ஸும் நான் எடுத்துக்கிட்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் இவர் ஒன்ஸ் வந்து சொன்னாதான் அது லவ்வா அப்படின்னு அந்த பொண்ணுக்கே புரிய வரும் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேபி இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் இல்லை நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு பழகுறேன், ப்ளீஸ் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மேபி அவங்களும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே. ஏன் நீங்கள் வந்து சொல்லாமல் என்ன ஹிண்ட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? சொல்லிடுங்க. சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்ட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியல. இல்லை அப்பவும் உங்களுக்கு கெத்து போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இல்லை சும்மா தான் கேட்டேன், நீ பேசுறது எனக்கு அப்படி தோணுச்சு, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃப்ரெண்டாக பேசிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகலாமே. நீங்கள் ஒரு காதலை இந்த தம்பிக்கிட்டே அந்த சிக்கலை தான் பார்க்குறேன். என்னன்னா நான் உன்னை காதலிச்சிட்டேன்னா அதில் நான் ஜெயிக்கணும். அதெல்லாம் தோல்விக்கு பயந்துக்கிட்டே லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு நல்லா பேசிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒன்றும் இல்லை. இது இல்லாட்டி இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த போங்க தான் ஆடிட்டு இருக்கோம். இல்லாட்டி இந்த நட்பு போயிடும். உங்களோட பழகின பல ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இல்லை. அந்த பிள்ளை நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவே இருக்காது. இப்போ நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணலாம் சார்? டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இல்லாமல் அந்த ரொட்டீன்ல இருந்து ஏதோ ஒரு 3 days லீவ் போட்டுட்டு எங்காச்சும் தனியாக ட்ராவல் பண்ணலாம். அவர் போகிற ட்ரெயினில் ஏத்தாப்புல ஒரு பொண்ணு இருக்கணும், அது ஒரு இங்கிலீஷ் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கணும், இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன்னு அவர் சொல்லணும். வேற ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ணுங்க, லைக் ஜிம் போங்க, பேட்மிண்டன் ஆட போங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸை போஸ்ட் பண்ணலாம் சார். இப்போ நான் ஓப்பனாக சொல்லிட்டா இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குமா? எனக்கு என்னன்னா நீங்கள் எல்லாமே இதாக சொல்றீங்களே, ஏன் யாருமே இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்துக்குலாம் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்லாம் தவறாமல் அட்டன் பண்ணு, ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் ஆக்சுவலி ஏன் என்ன நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன் வந்து நீங்கள் உங்கள் சுற்றத்துக்குள்ள பற்றி சஜஷன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒய்? As a 2K kid, I'll definitely accept a 90s kid. ஒரு 2K கிட்ட நீங்க 90s கிட்ட அக்செப்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல ஆனா ஏஜ் கேப் இருக்குல்ல, அவர் அதை தான் மென்ஷன் பண்ணி கேக்குறாப்ல. உங்க வயசு என்ன? எனக்கு 24 ஆகுது. 24.
உங்கள் வயசு என்ன தம்பி? 34, 10 வயசு வித்தியாசம். அவங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நான் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸோ இல்லை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸோ ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் அவங்க எங்களோட டெர்மினாலஜிஸையும் ஆக்செப்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு நட்புங்கிறத ஒரு மாதிரி பார்ப்பேன். எனக்கு நண்பர்கள் இருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கை முறை வேறு. இதையெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நான் உங்களை ஒத்துக்க தயார், நீங்கள் ஒத்துக்க தயாரான்னு கேட்குறாங்க. சந்தேகம் தான் சார். அப்புறம் என்னதான் பண்ண? அப்போ பிரச்சனை எங்கே இருக்கு? இனிமேல் இவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் எல்லாம் எதுக்கு? வி ஆர் தேர் ஃபார் யூ. புரியல எனக்கு. எனக்கு தான் புரியல. லைக் ஒரு பர்சனோட ஒரு 2 வார்த்தை பேசின உடனே கமிட் பண்ணிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்ல நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? 2K கிட்ஸ் தான் 90s கிட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல? நீங்க அப்பா தான், கரெக்ட் தான். என்னன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஒரு சில பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா பியர்டை வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஹேண்ட்ஸமாக இருங்கன்றாங்க. ஒரு சிலர் வந்து உடம்பை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்கன்றாங்க. ஒரு சிலர் நீங்களா இருங்க அப்படின்றாங்க. இதில் எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியணும். ஒருத்தவங்களும் சொல்றவங்களும் உங்களை பிடிச்சிருந்தா தான் சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க இல்லம்மா, சிம்பிள். உங்களுக்கு என்ன மாதிரி பையனை பிடிக்கும்? அவ்வளவுதான். நம்ம கிட்ட ட்ரூவா யார்? அந்த பேய் கதையில எனக்கு பேனர் மட்டும் தான் அடி பண்ணி அப்புறம் இரு. ஸ்ட்ரைட் ஹேர். ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கணும். அப்புறம் டான்ஸ் பண்ணணும். ஸ்லிம்மா இருக்கணும். கொஞ்சம் என்னோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, வேற? பாடி பில்டரா இருக்கணும். பாடி பில்டரா இருக்கணும். பியர்டு வச்சிருக்கணும் சார். பியர்டு வச்சிருக்கணும். ரொம்ப சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. மாதம் ஒரு 20,000 30,000 இருந்தால் லைஃப்பை ரன் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பாரிச்சா போதும். வீடு இருக்கணும், அது இருக்கணும்னால அவசியம் இல்லை. 2 பேர் சேர்ந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி. அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாக இல்லை சார். ஓகே, எப்படி இருக்கணும் சார்? டாக்டரா இருக்கணும் அவ்வளோ. இப்போ ஒரு மைண்ட் செட். என்னை விட ஒரு ஹைட்டா இருக்கணும். ஏன் ஹைட் இருக்கலாம், அது ஓகே. அட்லீஸ்ட் என்னை விட அட்லீஸ்ட் 10,000 ஆச்சும் அதிகமாக சம்பாதிக்கணும். பொலிட்டிக்கல் வியூ எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக லெஃப்டிஸ்டாக இருக்கணும், அது முக்கியம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். 5வது வந்து சாரி கேட்க தெரிஞ்சிருக்கணும். தப்போ சரியோ, நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி, நானும் கேட்டுருவேன். ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் சாரி. குட். எஸ், வேறு? சார் ஹைட்டாக இருக்கணும், டஸ்கியாக இருக்கணும், மேன்லியாக இருக்கணும், கை நிறையா சம்பாதிக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அண்ட் ஏத்திஸ்டாக இருக்கணும். சரி, ஓகே, ஓரளவு புரியுதா? நான் வந்து சில விஷயத்த நான் என் கேரக்டராக இது ரொம்ப முக்கியம் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே உங்கள்ட்டெல்லாம் பேசின பிறகு இந்த கேரக்டரை தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். அது என்னது? எதை மாற்றிக்கிட்டு போகிறீங்க, எதை பண்ண போகிறீங்க? இப்படிதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு 2K கிட்ஸ் ஒருத்தவங்க எங்களை ஏற்றுக்கலான்னு இருக்காங்க. அப்போ வந்து நான் ஏன் அவங்கள தப்பாக நினைக்கணும்? ஒரு அக்சசபிலிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதே நான் இப்போ கூட கொடுக்கலாம், போகலாம். சார் எடுத்தோட மாற முடியல சார். ரைட்டு தான். ஒரு மனமாற்றம் தான் படிப்படியே நடக்கும். அது வரைக்கும் சரிதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.